அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான vlog தாங்க. நமக்கான vlogனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாக பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதுதாங்க சொல்கிறேன். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டீனாக ஒரே வேலையை தான் பார்த்துட்டே இருப்போம். நம்ம கிட்ஸை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் கிட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஸ்நாக்ஸு, தென் ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பி நைட் டின்னர், இப்படி தாங்க நமக்கு வீக் டேஸ் ஃபுல்லாகவே போவோம். கண்டிப்பாக இதில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே தானே இருப்போம், அங்கேயே தான் சுற்றி சுற்றி எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்போம். ஸோ நமக்கான டைம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டோங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்ன? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போக ஒரு அவுட்டிங் போவேங்க. அது சின்ன எந்த விஷயம் வேணால் இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிடும். ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ்லாம் போக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வீக்கெண்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா எங்கே போகுதுன்னே தெரிலங்க. ஸோ நமக்கு பொண்ணு பிடிச்ச மாதிரி ஒரு பார்க் போகலான்னு பார்த்தா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நைட் டைமில் கூட கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ மால்க்கே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் எந்த மாலுக்கு போகுதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ போகிற வழியில் இந்த மால் பார்த்தோம். சரி, இந்த மால் நேம் பார்த்திங்கன்னா சஹாரா மால். ஸோ ரொம்ப பெரிய மாலும் கூட. இந்த மாலுக்கு பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அது ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா துபாய்க்கு போகலாம், ஒரு என்ட்ரன்ஸில் ஷார்ஜாக்கு போகலாம். ஸோ இது ரொம்ப பெரிய மாலும் கூட. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு ஷாப்பே பார்த்திங்கன்னா அபயா போட்டிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக மாலில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸஸ் ஹையாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதர் கேரில் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, உள்ள விசிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் போய் பார்த்தோம். கொஞ்சம் டிஷர்ட்ஸ், ஷூஸ் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக அதில் போட்டிருந்தாங்க. இந்த டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20 dirhams அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் லெகின்ஸ், ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 dirhams இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நியூ கலெக்ஷன்ஸ் போல். கண்டிப்பாக ப்ரைஸ்லாம் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு, 800 அந்த மாதிரி. ஸோ நமக்கு அது செட் ஆகாது. ஜஸ்ட்டு சும்மா விசிட் பண்ணி அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் லேண்ட். ஸோ உள்ள ரைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸு விளாட்ற மாதிரியும் ஹார்ஸ் ரைட், காரு, அந்த மாதிரி பம்பர் காரு, ட்ரெயின் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய பொண்ணுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உள்ள சவுண்டு ஜாஸ்தி. ஸோ அதிலே கொஞ்சம் அவங்க வந்து பயந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு உள்ள போய் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு விசிட் பண்ணி பார்த்தோம். நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இங்கே ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ அதில் மினிமம் 100க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேமுக்கும் தகுந்தாப்புல நம்ம ப்ரைஸஸ் பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ டேப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு 6 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி உள்ள கிட்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே உள்ள ரைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இந்த ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள உள்ள கிட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் அந்த மாதிரி பம்பர் கார், ஹார்ஸ் ரைடு, சாஃப்ட் ப்ளே ஏரியா அந்த மாதிரி கூட நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாலில் டாக்ஸி கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ மால் ரொம்ப பெருசு இல்லையா, கண்டிப்பாக நடக்க முடியாதவங்க, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம்க்கு டாக்ஸி கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் பெய்ட் டாக்ஸி தான். ஸோ தனியாக காசு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மால் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சாச்சு. கண்டிப்பாக ரொம்ப களைச்சி போயிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சாப்பாடு தான். ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நல்லா டைம் பாஸ் ஆனுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் போணுச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு எப்போதும் ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விலாகை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.